ஓகே. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9 வசனங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி யோவானுக்கு திருப்புங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம். அந்த புத்தகத்துக்கு திருப்புனீங்கன்னா அதுல 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 11ஆம் அதிகாரம் முத ரெண்டு 3 வசனங்களை வாசிங்க. ஆமென். ஓகே, இப்ப கவனிங்களேன். முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஏசப்பா எருசலேம் நகரத்துக்குள்ள போறார். ஏசப்பா எருசலேம் இப்படி வச்சிருப்பா. ஏசப்பா எருசலேம் நகரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா அங்க நிறைய எதிர்ப்பு அவருக்கு தெரிவிக்கிறாங்க. யாருன்னா பரிசேயர்கள் எல்லாம் சேர்ந்து ஏசப்பாவை எப்படியாவது கல் எறிந்து கொன்னுடணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க. they want Jesus to be stoned to death. ஏசுநாதரை ரிக்கி ஃப்ரண்ட்ல வந்திருப்பா. ஏசுநாதரை கல்லெறிந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஏசப்பா என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாரு. ஏசப்பான்னும் போது வெறும் அவர் மாத்திரம் போக மாட்டார். ஏசப்பா கூட எப்பவுமே யாரும் இருப்பாங்க? அவருடைய டிசைபிள்ஸ் இருப்பாங்க. சீஷர்கள் மாத்திரம் 12 பேர், அது இல்லாத சில சகோதரிகள். ஸோ ஒரு 15-20 பேர் இவங்க ஒன்னா தான் ஊழியத்துக்கு போவாங்க. ஏசப்பா எருசலேமுக்கு போறாரு. எருசலேமுக்கு போய் அங்க நிறைய அற்புதங்களை நிகழ்த்துறாரு. ஆனா அங்க இருக்கிற பரிசேயர்கள் ஏசப்பாவை கொல்லணும்னு நினைச்சு அவரை கல்லெறிந்து கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவரும் அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. அங்கிருந்து வெளியே வர்றவரு யோர்தான் நதி தெரியுங்களா? யோர்தான் நதி. யோர்தான் நதி ஜோர்டன் கண்ட்ரிக்கும் இஸ்ரேல் கண்ட்ரிக்கும் பார்டர்ல இருக்குது. யோர்தான்னு ஒரு தேசம் இருக்குது, இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற செப்பரேஷன் எதுன்னு கேட்டோம்னா யோர்தான் நதி. இந்த யோர்தான் நதிக்கு அந்த சைடு அப்படின்னா யோர்தான் தேசத்துக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல ஜனங்கள்லாம் ஏசப்பாவை சூழ்ந்து இவர் இந்த யோவான் ஸ்நானகன் சொன்ன மாதிரியே தான் இவர் நடந்துக்கிறாரு. யோவான் ஸ்நானகன் இவருக்கு பேப்டிசம் கொடுக்கும்போது என்ன சொன்னாரோ அதே போலவே இவர் நடந்துக்கிறார். இது எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும், நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம வெறும் செய்தியை பத்தி பார்க்க போறோம். இந்த யோர்தான் தேசத்துல இருந்து இப்ப புறப்பட்டு இந்த எரிகோ வழியா வர்றார். மேப் போட்டா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது யோர்தான் தேசம். இந்த யோர்தான் தேசத்தினுடைய பார்டர்ல எரிகோ இருக்குது. எரிகோல இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி பெத்தானி இருக்குது. பெத்தானில இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி எருசலேம் இருக்குது. இந்த கார்னர்ல இருக்கிறது யோர்தான். யோர்தான்ல இருந்து கொஞ்சம் வந்த உடனே எரிகோ. எரிகோல இருந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே பெத்தானி. பெத்தானில இருந்து எருசலேம். இப்ப ஏசப்பா எருசலேமுக்கு போகணும். எரிகோல இருந்து வரார். இங்க எரிகோ அப்படின்னா யோர்தான்ல இருந்து எரிகோ கிட்ட வரார். எரிகோ கிட்ட வந்த உடனே அங்க ஒரு மனுஷன். அந்த மனுஷன் டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன். இவரை பார்த்தாவே யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா இவர் டாக்ஸ் கலெக்டர். இவர் அவங்க கிட்ட எல்லாம் வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனோட பேர் சகேயு. நம்ம எல்லாம் சண்டே கிளாஸ்ல இருந்தே அந்த சகேயுனோட கதையை கேட்டு வளர்ந்துருக்கிறோம். அவர் ரொம்ப குள்ளமான மனுஷன். ஆண்டவரை பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது. ஆனா ஜனங்கள்லாம் ஏசப்பாவை சூழ்ந்து இருக்கிறதுனால அவரால் பார்க்க முடியல. ஸோ என்ன பண்றாரு? ஏசப்பா வர அந்த வழியில அவருக்கு முன்னாடி ஓடி போய் ஒரு மரத்து மேல ஏறி நின்று ஏசப்பாவை பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கிறார். ஏசப்பா என்ன பண்றாரு? இந்த சகையை கூப்பிட்டு இறங்கி வா, உன் வீட்டுல நான் தங்கணும்னு சொல்றாரு. கரெக்டுங்களா? இந்த சகையோட வீட்டுல முதல்ல போய் தங்கும் போது ஏசப்பாவோட பிளான் ஒரு நாள் போய் தங்கிட்டார். ஏசப்பா அங்க இருக்கும்போது அவருக்கு இனோஸ் எவ்ரி திங் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும்ல. அங்க தங்கி இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த மாதிரி லாசரு ரொம்ப சிக்கா இருக்கிறாரு. லாசரு யாருன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். அவரு ஏசப்பாக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர் யாரு? லாசரு. இந்த லாசரு இப்ப மரண தருவாயில இருக்கிறாரு, மறிக்க போறாரு, அந்த நிலைமையில இருக்கிறாருன்ற செய்திய ஏசப்பாக்கு அனுப்புறாங்க. நம்மள என்ன பண்ணிருப்போம்? பெஸ்ட் ஃப்ரெண்டு சிக்கா இருக்கிறாங்க, நம்மளுக்கு விஷயம் தெரியுது, என்ன பண்ணுவோம்? உடனே போய் பார்ப்போம் தானே நினைப்போம். ஆனா ஏசப்பா சகையோட வீட்டிலே தங்கிட்டார். ஏசப்பா அவங்க வீட்டிலே இருக்கிறார். சகையோட வீட்டிலே இன்னும் 2-3 நாள் தங்கிடுறாரு. இந்த இடத்துல பார்த்தா லாசரு செத்துடுறார். வெறும் சிக்கா இருக்கிற லாசரு ஏசப்பா வர்றதுக்குள்ள செத்துடுறாரு. செத்துட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அவங்க?
அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணிட்டு 3 நாள் முடிஞ்சுது, 4வது நாள் ஆயிடுது. இப்போ ஏசப்பா அவங்களோட சீஷர்களை பார்த்து, போலாம் வாங்க, என் ஃப்ரெண்டு லாசருனா ஆயிட்டுக்கிறான், மறிச்சிட்டு இருக்கிறான், போலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்போ சீஷர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வாத்தியாரே, போன வாரம் தான் நம்மள என்ன பண்றாங்க, கல்லெறிந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, நம்ம அங்கிருந்து என்ன பண்ணு வந்தோம், எரிகோவுக்கு தப்பிச்சுன்னு வந்தோம், இப்போ மறுபடியும் எருசலேமுக்கு போலான்னு கூப்பிடுறீங்களே, அங்க போனா நம்மள கல்லெறிந்து கொன்றுவாங்களே அப்படின்னு ஒண்ணு. ஏன் எருசலேம் பக்கத்துல தான் இந்த பெத்தானி இருக்குது, இந்த பெத்தானியில தான் யார் இருக்கிறது, லாசரு இருக்காரு. இப்ப வாசிங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 7 வசனங்களை வாசிங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே லாசருனுடைய பெத்தானி, அந்த பெத்தானியான்ற அந்த ஊருக்கு வந்தார். ஓகே, சாரி, இது அடுத்த அதிகாரத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிங்க. ஆமென். இப்போ அந்த லாசரு வியாதிப்பட்டு இருந்தவர் மரிச்சு போயிட்டாரு. அது அப்படியே நம்ம கண்டினியூஸா பார்த்துன்னு வந்தோம்னா 38ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆமென். இருங்க, கவனிங்களேன். பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னாடி அவர் எங்க வந்தாரா, பெத்தானிக்கு வந்தார். பஸ்கா பண்டிகை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணில இருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும். அப்ப சாட்டர்டே என்னது, பஸ்கா பண்டிகை. அதுக்கு 6 நாள் முன்னாடி என்ன வரும், சாட்டர்டேக்கு முன்னாடி ஒரு நாள் ஃப்ரைடே, 2 நாள் தேர்ஸ்டே, அதுக்கு முன்னாடி வென்ஸ்டே, டியூஸ்டே, மண்டே, சண்டே. அப்போ லாசரு உயிர்த்து செய்யறது அன்னைக்கு இயேசுநாதர் மரிக்கிற அந்த வாரத்துல வந்த சண்டே. அந்த சண்டே அவர் எங்க போனாரு, லாசருனோட வீட்டுக்கு போனார். வேணும்னே சகேயனோட வீட்டுல இருந்து லேட்டா வராரு. இப்போ லாசருனோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க பார்த்தா அவரோட சகோதரிகள் 2 பேர் இருக்கிறாங்க, மார்த்தாள் மரியாள் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும்ல. முதல்ல இந்த மார்த்தாள் என்ன பண்றாங்க, ஏசப்பா கிட்ட அழுகுறாங்க. அழுது, நீங்க இருந்திருந்தா என்னோட சகோதரனா இருக்க மாட்டான், செத்துருக்க மாட்டான். ஏசப்பா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா மரியாள் வந்த உடனே ஏசப்பாவனோட பாதத்துக்கிட்ட வந்து அழுகுறாங்க. ஏசப்பாவும் கூட சேர்ந்து அழுந்தார். ஏசப்பாவும் என்ன பண்ணாரு, ஏசு கண்ணீர் விட்டார் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்குது. இப்போ பைபிள்லேயே ஷார்டஸ்ட் வசனம் தான், ஏசு கண்ணீர் விட்டார், ஜீசஸ் வெப்ட் அப்படின்றது. ஓகே, இப்போ ஏசப்பா கண்ணீர் விட்டுட்டாரு, இந்த லாசருவை உயிர்த்தம் எழுப்பிட்டார். லாசரு என்ன பண்ணிட்டாரு, ரிசரக்ட் பண்ணிட்டார். ரிசரக்ட்ன்றது brought back to life. மரித்து போயிருந்த அந்த லாசருவை ஏசப்பா போய் உயிர்த்தெழ செய்கிறார். ஆனா இதுல இருக்கிற ஒரு பின்னணி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த செய்தி நம்மளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அந்த காலத்துல, இயேசுநாதர் வாழ்ந்த அந்த காலத்துல நிறைய பேர் மந்திரவாதிகள் எல்லாம் இருந்தாங்களாம். பில்லி சூனியம், அந்த சூனியம் வைக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு மனுஷன் மறிச்சிட்டான்னா அந்த மனுஷனோட அந்த மனுஷனோட ஆவி அந்த டெட் பாடியை சுத்தியே 3 நாள் வந்துனே இருக்குமா. அந்த டெட் பாடியை சுத்தி 3 நாள் அந்த மனுஷனோட ஆவி வந்துன்னு இருக்குமா. ஸோ இந்த மந்திரம் வைக்கிறவங்க, சூனியம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி செத்து போயிட்டு இருக்கிற அந்த மனுஷனை மறுபடியும் உயிரோட கொண்டு வருவாங்களாம். ஆனா அவங்க எத்தனை நாளைக்கு மறுபடியும் உயிரோடு இருக்குவாங்க தெரியாது. பேய் பிடிச்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மறிச்சிட்டு இருக்கிற அந்த மனுஷன் என்ன பண்ணுவாங்க, மறுபடியுமா உயிரோட கொண்டு வருவாங்களாம். அதனாலே ஆண்டவர் என்ன பண்ணாராம், வேணும்னே 4 நாள் லேட்டா வந்தாராம். ஒருவேளை 3 நாளைக்குள்ள அவர் உயிரோட எழுப்பிட்டு இருந்தா ஏசப்பாவையும் மந்திரவாதின்னு சொல்லிட்டு இருக்குவாங்க. என்னன்னு சொல்லியிருப்பாங்க, மந்திரவாதின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, வேணும்னே 3 நாளுக்கு அப்புறமா, அப்படின்னா 4வது நாள் வராரு. இப்ப 4வது நாள் இந்த லாசருவை எழுப்புறாரு. அவங்க கூட இருக்கிறவங்களே என்னன்னு சொல்றாங்கன்னா, நீங்க கல்லறையை திறந்தீங்கன்னா துர்நாற்றம் வரும், நாரும், ரொம்ப கெட்ட நாத்தம் அடிக்கும்னு சொல்றாங்க. நான் ஏசப்பா என்னன்றாரு, இல்ல லாசரு மறிக்கல, என்னவா இருக்கிறான், நித்திரையா இருக்கிறான், தூங்கின்னு இருக்கிறான். சரி, ஏசப்பா இந்த லாசரு உயிர்த்தெழ செஞ்சுட்டார். அதுக்கப்புறமா பரிசேயர் என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த டேட்டுக்கு
லாசரு உயிர் தெழுந்தது 4வது நாள்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே மேசியா மாத்திரம் தான் இதை செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரியும். மேசியான்னு சொல்லக்கூடிய ரட்சகர் மாத்திரம்தான் ஒருத்தர் மரிச்சு 3 நாளுக்கு அப்புறமா அவங்கள உயிர்த்தெழ செய்யற அந்த வல்லமை மேசியா கிட்ட மாத்திரம் தான் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பரிசேயர்லாம் பைபிள் டீச்சருங்க, அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? அந்த அதிகாரம் முழுசும் நீங்க வாசிச்சீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் யோவான்ல வாசிச்சீங்கன்னா, லாசரு உயிர் தேர்ந்துட்டாரு பாருங்க. உயிர் தேர்ந்துட்டு இருக்கிற லாசருவை கொல்லணும்னு ட்ரை பண்ணாங்களாம். they plotted to kill Lazarus. ஏன்? ஏன்னா லாசரு உயிரோட நடமாட்டினார்னா யார் அவரை உயிரோட வர வச்சதுன்னு எல்லாம் கேட்குவாங்கல்ல. அப்ப இயேசுதான் உயிரோட வர வச்சாருன்னா இயேசுதான் மேசியான்னு ஒத்துக்க வேண்டியது வருது இல்ல. அதை ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லாம லாசருவை கொல்லும்படியா அவங்க ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் என்னைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு நடக்குது. இயேசுநாதர் மரிக்கிறதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி நடக்குது. அந்த சண்டே இதெல்லாம் தான் நடந்துச்சு. இப்போ இந்த லாசருவை கொலை பண்ணும்படியா அவங்க ட்ரை பண்ணாலும் ஏசப்பா ஒரு பாயிண்ட்டை கிளியரா வச்சார். நான் தான் மேசியா. நான் யார் வீட்டுக்குள்ள வரணும் அவங்க வீட்டுல மரணம் இருக்காது, மரணத்தினோட ஓலம் இருக்காது. ஏன் இதுக்கப்புறம் லாசரு செத்து இருக்க மாட்டாரா? ஏசப்பா உயிர் அவரை எழுப்பிட்டாரு. அதுக்கப்புறமா லாசரு செத்து இருக்க மாட்டாரா? இன்னைக்கு வரல உயிரோட இருப்பாரு. லாசரு வயசாகி செத்துருப்பாருல்ல. ஆனா அந்த டேட்டுக்கு லாசரு உயிர் செஞ்ச நோக்கம் என்னன்னா, அவருக்கு 2 சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த லாசரு தான் சம்பாரிச்சு போட்டுங்கிறார் வீட்டுல. டெத் இஸ் இன்னெவிட்டபிள். மரணம்ன்றது நம்ம தடுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா வாழ வேண்டிய நாட்கள்ல மரணம் சம்பவிக்குது பாருங்க, அதை ஆண்டவர் தடுக்கிறார். நிறைய நேரத்துல நம்மலாம் கூட ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்ல ஏதோ ஒரு வியாதியிலோ மறிச்சிருக்க வேண்டிய நம்ம ஆண்டவர் ப்ரொலாங் பண்ணி வச்சுருக்கார், காப்பாத்தி வச்சுருக்கார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆண்டவர் நம்ம மறிச்சிருக்க வேண்டிய அந்த ஒரு நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர் இன்டர்வியூன் பண்ணி டாக்டர்களெல்லாம் கைவிட்டுட்டு இருந்தாலும் அவர் இன்டர்வியூன் ஆனதுனால நம்மள என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? காப்பாத்தி வச்சுருக்காரு. அதுவும் இதை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் சம்மந்தப்படுத்தி பார்க்கறது எப்படின்னா, லாசரு மரித்து போயிருந்த அந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பா வந்த உடனே மறுபடியும் ஜீவன் வந்துச்சு. அப்ப என் வாழ்க்கையிலும் நான் மரித்து போயிருக்கிற நிலைமையில நான் இருந்தாலும் ஏசப்பா வந்தா எனக்குள்ள ஜீவன் வந்துடும். நான் வெறும் மாம்சத்துக்குரிய மரணத்தை மாத்திரம் சொல்லல, ஆவிக்குரிய மரணம் அடைகிற ஒரு சூழ்நிலையில நான் இருந்தாலும், ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில நான் இருந்தாலும் ஆண்டவர் என் வாழ்க்கைக்குள்ள வந்தா மறுபடியும் என் லைஃப் என்ன ஆகுது? புதுப்பிக்கப்படுது, ரிசரெக்ட் ஆகுது. எனக்குள்ள இருக்கிற ஜீவன் மறுபடியும் புதுசாகுது. அந்த ஜீவன் இருந்துச்சு நான் என்ன பண்ணலாம்? ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாருன்னா அதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தெய்வீக சந்தோஷம் நம்மளுக்குள்ள இருக்கும். எதுக்காக நம்ம எல்லாம் செய்யறோம் நம்ம லைஃப்ல? எதுக்காக படிக்கிறோம்? சம்பாதிக்கணுன்றதுக்காக. எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சாப்பாடு, துணிமணி, தேவைகள் எல்லாம் வாங்கணுன்றதுக்காக. எல்லாத்தையும் எல்லாம் நம்ம கிட்ட கிடைச்சதுக்கு அப்புறமா எண்ட் ஆஃப் த டே நம்ம உக்காந்து யோசிக்கும் போது இதெல்லாம் நம்மளோட பதில் கிடையாது. உங்க வாழ்க்கையில கோல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒருவேளை ஒரு வீடு கட்டுறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கட்டின உடனே என்ன ஆகும்? கட்டின உடனே உங்க மைண்டுக்கு என்ன தோணும்? கார் வாங்கணும் அப்படின்னு தோணும். கார் வாங்கிட்டீங்க, நெக்ஸ்ட் உங்க மைண்டுக்கு என்ன தோணும்? பெரிய கார் வாங்கணும். சரி, பெரிய கார் வாங்கிட்டீங்க, நெக்ஸ்ட் என்ன தோணும்? ஏதோ ஒண்ணு ஒரு ஆசை நேக்குது இல்ல. ஆனா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளோட கோல்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்மளுக்கு ஒரு முழுமை கிடைக்கிறது இல்லை. we don't feel enough. ஆனா அந்த முழுமை எங்க கிடைக்க தெரியுங்களா? அவர்கிட்ட தான் கிடைக்குது. அவர் வந்துட்டாருன்னா is all that is enough. அவர் வந்துட்டாருன்னா போதும், வேற எதுவும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்படாது. ஏன்னா நம்ம தான் இதெல்லாம் எனக்கு ஆசை, இதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறோம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, அவர் ஒருத்தர் வந்துட்டாருன்னா போதும், இதெல்லாம கூட நம்மளுக்கு கிடைச்சிடும். அவர் ஒருவேளை உங்களுக்குள்ள இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப கேட்கிற நேரத்துக்கு வந்துடுவார். அவர் உங்களுக்குள்ள இன்வைட் பண்ணுங்க. அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆசைகள் எல்லாம் அவர் அப்படியே கைவிட்டுற மாட்டாரு, அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவாரு. ஆனா அதெல்லாம் கிடைச்சாலும் நம்மளுக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்குது பாருங்க, அது அவர் சமூகத்துல ஒண்டிதான் கிடைக்கும். அதையும் அவர் சேர்த்து தர்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். லாசருவினோட அந்த நிலைமையில நீங்க வந்திருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான பலவீனங்களோட நீங்க வந்திருந்தாலும், ஆவிக்குரிய பலவீனங்களோட நீங்க வந்திருந்தாலும், அது ரெண்டுத்துக்குமான சொல்யூஷன் ஏசப்பா கிட்ட மாத்திரம் தான் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கான சொல்யூஷன் தர ஏசப்பா இப்ப சொல்யூஷன் தரத்துக்கு ரெடியா இருக்கிறார். சொல்யூஷன் கேட்டு வாங்கிக்க ரெடியா இருக்கிறீங்களா? முழங்கால் படிங்க, ஒரு ஜெபம் பண்ணலாம். எல்லா நன்மைக்கும்
எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணருமாக எங்கள் நல்ல தெய்வமே, இந்த கால வெல்லும் சமூகத்துல வந்திருக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே, நீங்க மரித்து உயிர்த்தெழுறதுக்கு 6 நாளுக்கு முன்னாடி நீங்க லாசருவை மறுபடியும் மீண்டுமா உயிரோடு கொண்டு வந்தது போல ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே உங்களை விட்டு நாங்க தூரம் போயிருக்கிறோம். எங்களை மறுபடியுமா புதுப்பிக்கும்படியா, மறுபடியுமா உயிர்ப்பிக்கும்படியா நாங்க கேட்டுக்கிறோம் இசப்பா. எங்களோட ஆவியில ஏற்பட்டிருக்கிற தோய்விலெல்லாம் நீங்க விடுதலையை தாங்க. நீங்க எங்களுடைய தெய்வீக சந்தோஷமும் தெய்வீக சமாதானமும் எங்களுடைய சரீரத்திலையும் எங்களுடைய குடும்பத்திலையும் காணப்பட நீங்க கிருபையை தாங்க. நீங்க தான் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான பதில்ன்றதை உணரத்தக்க அந்த ஒரு ஞானத்தை எங்களுக்கு தாங்க இசப்பா. எங்களுடைய ஆண்டவரே கோல்ஸை நாங்க அச்சீவ் பண்ணாலும் எங்களுக்கு கிடைக்க போற சந்தோஷம் அது உங்ககிட்ட இருந்து மாத்திரம் தான் கிடைக்குதுன்றதை நாங்க நம்ப, அதன்படி நாங்க வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வாதத்தை நான் நிரப்புங்க. கேட்க மருந்து கூட்டிட்டாங்க பார்த்து நாங்க முத்தமிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.